அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் இயற்றப்பட்டது. அபிராமி பட்டர் திருக்கடையூர் அபிராமி அம்மன் மீது தீராத பக்தி கொண்டவர், தீராத காதல் கொண்டவர். எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தோன்னா, சுற்றி உள்ளவங்க எல்லாம் அவரை பித்து பிடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட அவர் பொருட்படுத்தாது எந்நேரமும் அனுதினமும் அபிராமி அம்மனையே நிந்தனை செஞ்சுட்டு இருக்கிறவர் தான் அபிராமி பட்டர். ஒரு சமயம் ராஜா மன்னர் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அப்போது இவரை பற்றி எல்லாரும் பித்து பிடித்தவர், மனநலம் குன்றியவர் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவரை கூப்பிட்டு இன்றைய நாள் என்ன நாள்னு கேட்குறாரு. அன்றைய நாள் அமாவாசை, ஆனால் அவர் பௌர்ணமி, முழு நிலவு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் அதை கேட்டு அப்படியா இன்னைக்கு இரவு முழு நிலா வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இரவு ஆகும், எல்லாரும் பயத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவர் பயப்படவே மாட்டார். எல்லாமே அபிராமியோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என்னை நீ காப்பாற்றலைன்னா அது உனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு பாடிக்கிட்டே இருப்பார். பாடி முடித்ததும் வானத்தில் பார்த்தா அப்படி ஒரு ஒளிவட்டம் தெரியும். ஏன்னா அபிராமி அம்மன் தன்னுடைய காதணி தோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே வானத்தில் போட்டுட்டாங்களாம்மா. அப்போ அப்படியே நிலவு, முழு நிலவு பௌர்ணமி மாதிரி தெரிஞ்சதா. உடனே எல்லாத்துக்கும் இவருடைய பக்தி தெரிஞ்சுது, இவரோட ஞானம் உண்மைன்னு தெரிஞ்சது, இவருடைய பக்தி உண்மைன்னு புரிஞ்சது. அவர் இயற்றிய பாடல் தான் இந்த அபிராமி அந்தாதி. பல பிரச்சனைகள், நமக்கு பண கஷ்டம் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும், பிள்ளைங்க நல்லா வளரணும்னு இருக்கும், அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த அபிராமி அந்தாதி. அப்படி இன்னைக்கு 40வது பாடல் பார்க்கலாம் வாங்க. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் இறைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. அடுத்ததாக அபிராமி அந்தாதி பாடல் என்ன பார்க்க போகிறோன்னா 59வது பாடல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தஞ்சம் பிரிதில்லை ஈதள்ளதென்றுன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் பூமிக்களராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரை ஏ. அடுத்ததாக அபிராமி அந்தாதியில் 75வது பாடல் பார்க்கலாம். 40, 59, 75 பாடல் படிக்கிறது ரொம்ப நல்லது. தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவாய் பிறவியை மால்வரையும் பொங்கிவராலியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59, 75வது பாடல் பாடியாச்சு. இதை திரும்ப திரும்ப கேட்க நமக்கு மன தைரியம், ஒரு உத்வேகம் ஏற்படும். விதியையே மாற்றக்கூடிய திறன் இருக்குது அபிராமி அந்தாதிக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. வேறொரு பாட்டில் பார்க்கலாம்.